வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இஷ்யூ பண்ண சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில 6 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. திருமலால க்ரௌட் ஹெவியா இருக்கு. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நேத்து வரைக்கும் பார்த்தோம்னா காலையில 8 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. வீக்கெண்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இன்னும் நாளைக்கு நாளாண்டிக்கு கூட இதே டைம்க்கு இஷ்யூ பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஹெவி க்ரௌட் இருந்தா சீக்கிரமா இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பப்ளிக் ரோட்ல எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா டோக்கன் இஷ்யூன்றது மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாம போற தரிசனம் பண்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடா ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட நான் அந்த டிஸ்பிளே போர்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. எக்ஸ்பெக்டட் டைம் வந்து வித்தவுட் டோக்கன் போறவங்களுக்கு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் காலையில 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்சிமம் எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் பண்றது அவாய்ட் பண்றது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. சம்மர் சீசன்ன்றதுனால க்ரௌட் ஹெவியா இருக்கு. நார்த் இந்தியன் பீப்புள் கூட அதிகமா இருக்காங்க. எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் முடிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ ஆந்திராவில் கூட +1 +2 எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆந்திரா, தெலுங்கானா இப்போ 10th கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஹாலிடேஸ் வரதுனால க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ண வர பக்தர்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ஷெட்யூல் டைமுக்கு போக போகிறீங்க. ஜென்ரலாக எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுக்குன்னா ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் அதிகமாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கும். 300 ருபீஸ் தர்ஷனம்னு போட்டோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எந்த பிளான் இல்லாமல் வர்றவங்க சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் மிட் நைட்டே இருக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அதனால இன்னும் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூவில் டைம்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டிடிடி கூட அதில் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஹெவி க்ரௌடு இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தான் பிளான் பண்ணுவாங்க. நான் வந்து லாஸ்ட் மந்த்து ஒரு 4-5 வீடியோவில் கூட நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். சம்மர் சீசன் வருது. ஸோ இனிமேல் க்ரௌட் அதிகமாக இருக்கும். சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுல டைம் எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிட் நைட்டோ ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் கூட இங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன்ன்றது வாங்கிடலாம். ஓகேங்களா? அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ எண்ட் ஆகுதுன்றது. ஸோ அது கூட நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து எக்ஸாக்டாக நான் கொடுக்கலனா கூட ஒரு அப்ராக்சிமேட்டடாக நான் ஷேர் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும் நினச்சிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங்ன்றது இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஆர்ஜித சேவாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். அதே போல் 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன்ஸ் 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி எல்லாமே ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட டேட்ஸ் அப்டேட் கூட நான் ஒரு 2 days பேக் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டேட்ஸில் உங்களுக்கு எது சூட்டபுளோ அதில் புக் பண்ணிட்டு வரதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஜூன் மாதம் கூட க்ரௌட் அதிகமாக இருக்கும். சம்மர் சீசன் அப்போ தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரதுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் அப்டேட். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாம. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.